ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்ட், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கட் காப்பி பேஸ்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போது ஹோம் மெனுவில் கிளிப்போர்ட் என்ற ஆப்ஷன் கொள்ள இருக்கிறத பார்க்கும்போது கிளிப்போர்டில் கட் காப்பி பேஸ்ட் இது மூலம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கட். கட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பேராவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கட் என்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த பேரா கட் ஆகிடுச்சு அங்கே இல்லை. இப்போ நான் போய் அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வந்துடுங்க. கடைசி ஒரு இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இருந்த பேரை இங்கே பேஸ்ட் ஆகிடும். இதுதான் கட். இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+X. இதான் கட்கான ஷார்ட்கட். Ctrl+X என்ற கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா கட் ஆகும். அடுத்தது காப்பி. காப்பி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பேரா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேரா இங்கேயே இருக்கும். நான் எங்கே பேஸ்ட் விடணும் அந்த இடத்துலையும் இருக்கும். இப்போ அந்த ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேயே இருக்கு. இப்போ நான் போய் பேஸ்ட் பண்ணுறேன். கர்சர் அடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க அந்த பேரா இங்கேயும் வந்துடுச்சு. நான் காப்பி பண்ண இடத்துலையும் அங்கேயே இருக்கும். ஆனால் கட் அப்படின்றது கட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்காது. நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். காப்பிக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+C. அதாவது காப்பிக்கான ஷார்ட்கட். Ctrl+C என்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட். பேஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நம்ம பார்த்தா தான் நம்ம காப்பி பண்ணதே கட் பண்ணதே பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதான் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நான் அந்த காப்பி என்ற லெட்டரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி. இப்போ நான் போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, இப்போ பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பின்றது இங்கே வந்துச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான்.